வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். துபாயில் பாதாள உலகத் தலைவர்களை சந்தித்த ரணிலின் நெருங்கிய சகா. வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். பின்னணியில் நடப்பது என்ன? விமல் வீரவம்சவிற்கு திடீரென வந்த அழைப்பானை. கைது செய்யப்படுவாரா? வெளியான காரணம். அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். குறிக்கப்பட்ட நாள். பிள்ளையானை சிறைக்கு சந்திக்க சென்ற ராஜபக்சர்கள். பரவலாக பாய்ந்த விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். அதிரடி காட்டும் சிஐடி. கைபேசி திருடப்பட்டால் அல்லது தொலைந்தால் உடனடியாக இதனை செய்யுங்கள். பொதுமக்களுக்கு காவல்துறை விடுத்த முக்கிய அறிவிப்பு. மஹிந்த மட்டும் அந்த இருவரின் பேச்சை கேட்டிருந்தால் இன்று ஈழம் மலர்ந்திருக்கும். போர்க்கால ரகசியங்களை வெளிப்படுத்தும் முக்கிய புள்ளி. நடந்தது என்ன? நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய தாக்கம். ஜனாதிபதி விடுத்துள்ள அவசர கோரிக்கை. தற்போதைய அரசாங்கமும் உலக நாடுகளை ஏமாற்றிவிட்டது. ஈழத் தமிழ் மக்களின் பேரவலம். சர்வதேச மன்னிப்பு சபை பகிரங்க குற்றச்சாட்டு. வெளியிடப்பட்ட உண்மைகள். நாட்டில் திருமணம் செய்யும் முன் தம்பதிகள் கட்டாயம் அதனை பரிசோதியுங்கள். சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அவசர வேண்டுகோள். மக்களே அவதானம். திருமணம் நடைபெற இருந்த இளைஞன் தூங்கச் சென்ற போது மரணம். வெளியான அதிர்ச்சி தரும் பிரேத பரிசோதனை. சோகத்தில் உறைந்த குடும்பத்தினர். நடந்தது என்ன? தமிழ் மக்களை குழப்பிவிடும் அர்ச்சுனா. கட்டாயம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவருக்கு அது புரியாது. தமிழகத்தில் இருந்து வந்த பெரும் கண்டனம். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் அடுத்த மாதம் திருமணம் நடைபெறவிருந்த 27 வயதுடைய இளைஞர் ஒருவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. குறித்த இளைஞர் கடந்த 18ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, சம்பவம் நடந்த இரவு அவர் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு அங்கு உணவருந்திய பின்னர் வீடு திரும்பியுள்ளார். வீட்டிற்கு வந்த அவர் தனது தாயிடம் சூடான தண்ணீர் வைத்து தருமாறு கேட்டுள்ளார். தாய் தண்ணீர் கொடுத்ததும் அதை அருந்திய அவர் தனது அறைக்குள் சென்றுள்ளார். மறுநாள் காலை நீண்ட நேரமாகியும் மகன் எழுந்து வராததால் சந்தேகமடைந்த தாய் அவரது அறைக்கு சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்த நிலையில் படுத்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அலறியுள்ளார். இதையடுத்து அயலவர்கள் மற்றும் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து போலீசாருக்கு தகவல் வழங்கினர். போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். உடற்கூற்று பரிசோதனையில் மாரடைப்பே உயிரிழப்பிற்கான காரணமாக இருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் இளைஞர் திடீரென உயிரிழந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தூதுக்குழுவில் முக்கிய பதவி வகித்த ஒருவர் துபாயில் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய சக்தி வாய்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களை சந்தித்ததாக கொழும்பு குற்றப்பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கொழும்பை சேர்ந்த ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அசர்பைஜானில் கைது செய்யப்பட்ட பதுபுத்த சம்பர வழங்கிய தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் பிரதம தூதுவர் என அறியப்படும் அந்த நபர் தன்னையும் சந்தித்ததாக பதுபுத்த சமர விசாரணைகளின் போது தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட நபர் எந்த நோக்கத்திற்காக துபாய்க்கு சென்று பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு கொண்டார் என்பதை கண்டறிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக மேலதிக தகவல்களை பெற அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போர் முடிவடைவதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் பிரித்தானிய மற்றும் பிரான்ஸ் வெளியுறவு செயலாளர்கள் போரை நிறுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கடுமையான அழுத்தங்களை வழங்கியதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அந்த நேரத்தில் வழங்கப்பட்ட அழுத்தங்கள் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு பயந்து மஹிந்த ராஜபக்ச போரை நிறுத்தியிருந்தால் இன்று ஈழ நாடு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் எனவும் சரத் வீரசேகர குறிப்பிட்டார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர் வடகிழக்கு யுத்தத்திற்கு சரியான அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கியவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே என்றும் அதனை எவராலும் மறுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். அதேவேளை 1987ஆம் ஆண்டு ஜெனரல் டென்சில் கோப்பை கடுவ மற்றும் ஜெனரல் விஜய் விமலவர்த்தன தலைமையில் நடைபெற்ற வடமராட்சி போரின் போது விடுதலை புலிகள் அமைப்பை முற்றிலுமாக ஒழிக்க இன்னும் சில நாட்களே இருந்த நிலையில் அன்றைய ஜே.ஆர். ஜெயவர்தன அரசாங்கம் போரை நிறுத்தியதாகவும் அவர் கூறினார்.
அன்று போர் நிறுத்தப்படவில்லை என்றால் பயங்கரவாதம் அப்போதே அளிக்கப்பட்டிருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் 2009 ஆண்டு மே மாதத்தில் யுத்தம் முடிவடைவதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் டேவிட் மிலிபாண்ட், பிரான்ஸ் வெளியுறவு செயலாளர் பெர்னார்ட் குஷ்னர் மற்றும் அமெரிக்க தூதுவர் ராபர்ட் பிளேக் ஆகியோர் இணைந்து போரை நிறுத்துமாறு மஹிந்த ராஜபக்சவுக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். அந்த அச்சுறுத்தல்களுக்கு பணியாமல் போரை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்த பெருமை மஹிந்த ராஜபக்சவுக்கே உரியது என்றும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் மற்றும் அரசியல் பின்னணி கொண்ட பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களம் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் பிரான்சில் உள்ள இலங்கை தூதுவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் அசாத் மௌலானாவிடம் சிஐடி பணிப்பாளர் ஷானி அபிசேகர் தலைமையிலான குழு வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த வாக்குமூலம் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளின் முக்கிய திருப்பமாக அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அசாத் மௌலானா வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் தாக்குதல்களின் பின்னணியில் சுரேஷ் சலே செயல்பட்டதாகவும் குறிப்பிட்ட அரசியல் இலக்கை அடைவதற்காகவே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்ததாகவும் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற ஒரு வாரத்திற்குள் அவர் விடுவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டதாகவும் அரசு தரப்பு குறிப்பிட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ச பதவியேற்ற பின்னர் புலனாய்வு தகவல்கள் பிற நிறுவனங்களுக்கு செல்லாமல் தடுக்கும் நோக்கில் ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த சுரேஷ் சலே அரச புலனாய்வு சேவையின் தலைவராக நியமிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சக்ரான் ஹாஷிமின் சகோதரரான சைனி உள்ளிட்டோரும் சுரேஷ் சலேவின் கோரிக்கையின் பேரில் ராணுவ புலனாய்வு பிரிவின் பொது பணத்திலிருந்து 250,000 ரூபாவையும் பிள்ளையான் 50,000 ரூபாவையும் பிணை பணமாக வழங்கியதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்னதாக தகவல்கள் கசிவதை தடுக்கும் நோக்கிலேயே தீவிரவாதத்துடன் தொடர்புடைய சிலர் பொது பணத்தின் மூலம் பாதுகாக்கப்பட்டதாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் பிள்ளையானின் குழுவினரும் ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த சிலரும் இணைந்து ஊடகவியலாளர் பிரகித் எக்னலிகுட கடத்தல், கீத் நோயர் மீதான தாக்குதல், லசந்த விக்ரமதுங்க கொலை மற்றும் உப்பாளி தென்னக்கோட் மீதான தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தொடர்புடைய குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் 2000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு ராணுவ புலனாய்வு பிரிவு ஊடாக பொது பணத்தில் சம்பளம் வழங்கப்பட்டதாகவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் அசாத் மௌலானாவின் குடும்பத்தினரை ஹவுங்கல்ல பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு மாற்றி தூதரக வேலைவாய்ப்பு வழங்குவதாக சுரேஷ் சலே உறுதியளித்ததற்கான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சுரேஷ் சலே சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஹவீந்திர பெர்னாண்டோ முன்வைக்கப்பட்டு அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முழுமையாக நிராகரித்துள்ளார். அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை குறுக்கு விசாரணை மூலம் சோதித்து உறுதிப்படுத்தாமல் அதை ஆதாரமாக பயன்படுத்த முடியாது என அவர் நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளார். அனைத்து தரப்பினரின் வாதங்களையும் கேட்டு நீதவான் பசந்த் அமரசேன சுரேஷ் சலேவின் நீதிமன்ற முன்னிலைப்படுத்தல் மற்றும் 127வது பிரிவின் கீழ் வாக்குமூலம் பெறுவது தொடர்பான தீர்ப்பை ஜூலை 1 வழங்குவதாக அறிவித்துள்ளார். அதுவரை சுரேஷ் சலே தொடர்ந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளமை நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முழு நாடும் ஒன்றாக என்ற தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அமெரிக்க டாலரின் பெறுமதி அதிகரித்துள்ளதால் நாட்டின் பொருளாதாரம் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி வருவதாக குறிப்பிட்டார். இருப்பினும் கடந்த காலத்தில் ஏற்பட்டு பொருளாதார நெருக்கடி நிலை மீண்டும் நாட்டில் உருவாக அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் கடந்த வருட ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருட ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலாத்துறை வருமானம் 29% வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அதே நேரம் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் அனுப்பும் பண பரிமாற்றங்களும் குறைத்துள்ளதாகவும் இதனால் டாலர் பற்றாக்குறை மேலும் தீவிரமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளதால் எரிபொருள் இறக்குமதி செலவுகளும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி அதற்கான ஒதுக்கீடுகளும் பாரியளவில் உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். இதனால் குறுகிய காலத்திற்கு எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தி சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்தார். மேலும் நாட்டில் டாலர் பற்றாக்குறை நிலை உருவாகாமல் இருக்க அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது இப்படி இருக்க அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அரசு சேவைக்கான சம்பள உயர்வுகள் 3 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அதே நேரம் அரசு சேவையில் இன்னும் தீர்வு காணப்பட வேண்டிய பல முக்கிய பிரச்சனைகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி, எங்களுக்கு ஒரு வலுவான அரசு சேவை தேவைப்படுகின்றது. காவல்துறையினர், முப்படைகள் மற்றும் அரசாங்க அதிபர்கள் முதல் அடிமட்ட ஊழியர்கள் வரை அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வலுவான அரசு சேவையே நாட்டிற்கு அவசியமாக உள்ளது. நாங்கள் அதற்காகவே தொடர்ந்து உழைத்து வருகின்றோம். அரசு சேவையில் காணப்படும் வெற்றிடங்களின் நிரப்புவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் முறையான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது சுமார் 2500 தலசீமியா நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக தலசீமியா தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் ஷிரணி அழகப்பெரும இந்த தகவலை வெளியிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஆண்டுதோறும் 45 முதல் 60 வரையான குழந்தைகள் தலசீமியாவின் கடுமையான பாதிப்புடன் பிறப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலசீமியா நோய் பரவலை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் அடுத்த 10 வருடங்களில் இந்த நோயுடன் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை வருடத்திற்கு சுமார் 100 வரை அதிகரிக்கக்கூடும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். தலசீமியா என்பது தொற்று நோய் அல்ல என்றும் அது பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு மரபணு வழியாக பரவும் நோய் என்றும் அவர் விளக்கியிருந்தார். இதனால் திருமணத்திற்கு முன்பாக தலசீமியா பரிசோதனையை மேற்கொள்வது அவசியம் என சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் குருநாகல், அனுராதபுரம், ராகம, மட்டக்களப்பு உள்ளிட்ட அதிக பாதிப்பு பதிவாகியுள்ள 6 மாவட்டங்களில் பாடசாலை மாணவர்களை அடையாளம் காணும் விசேட பரிசோதனை திட்டங்கள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலசீமியா நோயாளர்களுக்கு தேவையான குருதி மாற்றீடு மற்றும் மருந்துகள் அனைத்தும் அரசாங்க மருத்துவமனைகளில் இலவசமாக வழங்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழர் ஒற்றுமையை சிதைக்கும் வகையில் செயற்படுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன் பகிரங்கமாக வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில், நமது தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் தங்களுக்கான விடுதலைக்காக 75 ஆண்டுகளுக்கு மேலாக மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள். பல தலைமுறைகள் தங்களின் குழந்தை பருவம், குடும்பம், கல்வி மற்றும் வாழ்வாதாரங்களை இழந்துள்ளனர். தமிழர்கள் மீது திட்டமிட்ட மொழி ஒடுக்குமுறை, கல்வி மறுப்பு, நில அபகரிப்பு மற்றும் ராணுவ அடக்குமுறைகள் தொடர்ந்து திணிக்கப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டார்கள். பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். உலகம் முழுவதும் தடை செய்யப்பட்டிருந்த கொத்து குண்டுகள், ரசாயன குண்டுகள் போன்ற மனிதாபிமானமற்ற ஆயுதங்கள் தமிழர்கள் மீது வீசப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டனர். குறிப்பாக 2009 மே மாதம் முள்ளிவாய்க்காலில் பாதுகாப்பு வலயங்களுக்குள் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றாக குவிக்கப்பட்டு 1,75,000க்கும் அதிகமானோர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டனர். உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க ஒரு இனத்தின் உயிர் பறிக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றளவில் உடலில் குண்டுகளின் காயங்களோடு வாழும் போராளிகளும் பொதுமக்களும் உள்ளதாகவும், தாய்மார்கள் இன்னும் தங்கள் பிள்ளைகளின் படங்களை கையில் ஏந்தி நீதிக்காக கண்ணீர் வடிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தாய்லாந்திலிருந்து வெளியேறிய ஈழத்தமிழர்கள் உலகம் முழுவதும் சிதறி வாழ்வதுடன் தமிழ்நாட்டின் முகாம்களில் இன்னும் முழுமையான மனித உரிமைகள் இல்லாமல் வாழ்ந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
இந்த அனைத்து துயரங்களுக்கும் சகோதர யுத்தங்களும் காட்டிக் கொடுப்புகளும் இன ஒற்றுமையை பிளவுபடுத்திய துரோகங்களுமே காரணம் எனவும் வரலாறு மறுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ராமநாதன் அர்ஜுனா தமிழர் ஒற்றுமையை சிதைக்காமல் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வேல்முருகன் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச வாக்குமூலம் வழங்குவதற்காக நாளை தலங்கம காவல் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. பத்திரமுல்லவில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா ராணுவத்தின் போர் வீரர்கள் நினைவிடத்தில் காவல்துறை அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின்படி விமல் வீரவன்ச நாளை காவல் நிலையத்தில் முன்னிலையாக தவறினால் இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் 172 பிரிவின் கீழ் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 26ஆம் தேதி கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல், அத்துமீறி நுழைதல் மற்றும் கடமைக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் தலங்கம காவல்துறையினர் சம்பவம் தொடர்பான விவரங்கள் அடங்கிய அறிக்கையொன்றை நேற்று முன்தினம் கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கைபேசி தொலைந்து போனாலோ அல்லது திருடப்பட்டாலோ எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொலைந்த மற்றும் திருடப்பட்ட கைபேசிகள் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களுக்கு தினமும் பல புகார்கள் கிடைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு கைபேசி மற்றொருவரின் கைபேசிக்கு சென்றால் அதில் உள்ள தனிப்பட்ட தகவல்கள், நிதி தொடர்பான விவரங்கள், புகைப்படங்கள் மற்றும் முக்கிய தரவுகள் தவறாக பயன்படுத்தப்படும் அபாயம் இருப்பதாக காவல்துறை எச்சரித்துள்ளது. மேலும் தொலைந்த அல்லது திருடப்பட்ட கைபேசிகள் சமூக விரோத மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தப்படும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைபேசி தொலைந்தாலோ அல்லது திருடப்பட்டாலோ முதலில் அதில் உள்ள சிம் கார்டை செயலிழக்க செய்ய வேண்டும் என்றும் இதற்காக சம்பந்தப்பட்ட தொலைபேசி சேவை வழங்குனரை உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதே நேரம் கைபேசியின் IMEI எண்ணை தனியாக பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நட்சத்திர குறியீடு, சதுர குறியீடு, 06 சதுர குறியீடு என்ற குறியீட்டை பயன்படுத்தி IMEI எண்ணை பெற முடியும் எனவும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இலங்கை காவல்துறையால் அறிமுகப்படுத்தப்பட்ட iNeed மென்பொருள் அமைப்பினூடாக தொலைந்த அல்லது திருடப்பட்ட தொலைபேசிகளை கண்டறிய முடியும் என்றும் iNeed.police.lk என்ற இணையதளத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களது புகார்களை பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் 2796 தொலைந்த தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் 928 திருடப்பட்ட தொலைபேசிகள் தொடர்பில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டில் இதுவரை 2355 தொலைந்த தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 1019 திருடப்பட்ட கைபேசிகள் தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு சொந்தமில்லாத பொருட்களை அருகிலுள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைப்பது பொதுமக்களின் பொறுப்பு என்றும் அவ்வாறு செய்ய தவறினால் குற்றவியல் முறைகேடு குற்றச்சாட்டின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது. இதேவேளை தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச வாக்குமூலம் வழங்குவதற்காக நாளை தலங்கம காவல் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. பத்திரமுல்லவில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா ராணுவத்தின் போர் வீரர்கள் நினைவிடத்தில் காவல்துறை அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின்படி விமல் வீரவன்ச நாளை காவல் நிலையத்தில் முன்னிலையாக தவறினால் இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் 172
6 பிரிவின் கீழ் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 26ஆம் தேதி கடுவெல நீதவான் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல், அத்துமீறி நுழைதல் மற்றும் கடமைக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் தலங்கம காவல்துறையினர் சம்பவம் தொடர்பான விவரங்கள் அடங்கிய அறிக்கையொன்றை நேற்று முன்தினம் கடுவெல நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.